ஆச்சுன்னு. நான் வருவதற்குள்ள பிள்ளை வீட்டுக்கு வந்துருச்சு. நம்முடைய நடையின் சிந்தனை அத்தனையும் கர்த்தரை பற்றி இருந்தால் நம்முடைய தேவைகள் அத்தனையும் பரலோகம் பார்த்து கொள்ளும். நம்ம தூக்கிட்டு ஓடுறோம், நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். பல நேரங்களில் ஊழியத்தின் பாதைக்கு வரும்போது ஒரு சிலரெல்லாம் பார்ப்பேன், முகம் அப்படியே வாட்டமாக இருக்கும். கேட்பேன், ஏன் உங்கள் முகம் வாட்டமாக இருக்குது? பிரச்சனைகள் நிறையா இருக்குது, உங்களுக்கு என்ன கவலை இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கம்பாங்க. யாருக்கு கவலை இல்லை இந்த உலகத்தில்? கவலை இல்லாதது யார் இருக்கிறா? எல்லாருக்கும் கவலை இருந்தது. சீஷர்கள் இயேசுநாதர் கூட இருக்கும் போதே கேட்குறான், ஓ தண்ணி வருது சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறான். எல்லாருக்கும் கவலை இருக்கு, யாருக்கும் இல்லை இல்லை. எப்போ இயேசுநாதர் கையை பிடிச்சிட்டு வண்டி ஏறிட்டோமோ அதோட தூக்கி எல்லாத்தையும் அவர் தோல் மேலே போட்டு, நீர் பார்த்துக்கோம் ஐயா, நான் ஊழியத்துக்கு போறேன்ட்டு போயிட்டே இருக்கணும். கர்த்தர் அதையும் ஆசீர்வதிப்பார், இதையும் ஆசீர்வதிப்பார். உன் பிரச்சனைகளை நீ மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீனா, உன் நட முழுக்க அதை யோசிக்கிட்டே இருந்தீனா, சிலருக்கெல்லாம் பாருங்க